வணக்கம் கைஸ். ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் ஆஃப் த வீடியோ சொல்லிடுறேன். அயன்வேர் ஹோம் இன்னோவேஷன்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 317.80 என்னோட பை ஆவரேஜ். அண்ட் இப்போ கரண்டாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 195.95 நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ இருக்குங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 40% டவுன் ஆயிருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண 317லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 40% டவுன் ஆயிருக்கு. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணேன் அண்ட் ஃபர்தராக எப்படி இதை பார்க்குறேன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருந்துச்சு. ஸோ 5 கோடி 20 கோடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த 5 கோடியிலேருந்து ஒரு 10 கோடி 15 கோடி 20 கோடி அப்படி போவாங்கன்ற ஒரு பாசிட்டிவ் டோன்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேங்க, ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஐ நோ தட் வேல்யூவேஷன் வைஸ் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதனால தான் கம்மியான குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டே பாருங்க, லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்ல நெகட்டிவ்ங்க, பிளஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஸ்டாக் டெஃபினட்டா அதுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஜோன் வரையும் வந்துருச்சு, 185 ஜோன் வரையும் வந்துருச்சு. ஸோ ஃபர்தரா கீழே போகுது அப்படின்னா 175 கீழே க்ளோஸ் கொடுத்து போகுது அப்படின்னா 36ல இருக்குங்க. பட் புக் வேல்யூ பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா 68 ரூபா. அண்ட் இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு பெரிய கம்பெனி தான், ஹூஸ் அ ரெக்கக்னைஸ்டு பிராண்ட் தான். ஓகேங்களா, பெரிய பிராண்டர், ரெக்கக்னைஸ்ட் பிராண்ட் தான். மார்க்கெட் ஷேரும் ஜாஸ்தியாக தான் வச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் எங்க மிஸ்டேக் நடந்ததுன்னு தெரியல. ஸோ அந்த மிஸ்டேக் நடந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கிருச்சு. அண்ட் ரெவென்யூ என்னதான் ஓரளவுக்கு இருந்தாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றப்போ என்னோட தாட் என்னன்னா, பாத்வேர் செக்மெண்ட் ஆகட்டும், கிச்சன் வேர் செக்மெண்ட் ஆகட்டும், இல்லை அவங்க பைப் பிவிசி பைப் செக்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே க்ரோயிங் பிஸ்னஸ். பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதர் எலக்ட்ரானிக் பொருள்லாம் இருக்கு, லைக் ஹீட்டர் அண்ட் லைட் இல்லை, லைக் ஹீட்டர் வச்சிருக்காங்க, பியூரிஃபையரு, அந்த மாதிரிலாம் இருக்கு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, பட் என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சேல்ஸ் டீம் வந்து இன்ஸ்டிடியூஷன் சேல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க D2C சேல்ஸ், டைரக்ட் டு கஸ்டமர் சேல்ஸ், இ-காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணல. தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு தனியா ஒரு ஸ்பெசிபிக்கா டீம் வந்து இருப்பாங்க, கேட்டர் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேஷன்ஷிப்பும் சப்ளை ரிலேஷன்ஷிப்பும் பேடா மெயின்டைன் பண்ணதால இவங்க மார்க்கெட் ஷேர்ஸை லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் டவுன். ஓகே, ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன பிசினஸ் லெவல் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் டீமை வந்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணல. சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை வந்து ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலைங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் கீப் இட் ஹியர். ஸோ இதுதான் அவங்களோட பெரிய ப்ராப்ளம் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல. ஓகே, 1 செகண்ட் கைஸ், ஐ ஜஸ்ட் அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை செயினை வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணல, சேல்ஸ் டீம் சேனலைஸ் பண்ணல இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் D2C செக்மெண்ட், இகாம் செக்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணலங்க. ஓகே, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் இதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய ப்ராப்ளம். என்னன்னா ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவோட ப்ராடக்ட் மார்ஜின்ஸ், ஓகே ஷார்ட்டா சொல்லணும்னா ப்ராடக்ட் மார்ஜின்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப பேடா இருந்துச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 ரூபா பொருள் விற்கிறாங்க அப்படின்னா இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் அந்த 100 ரூபா பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா தான் ப்ராஃபிட்டே வருது கம்பெனிக்கு பேக். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாங் டைமுக்கு வந்து இது சஸ்டைனபிலிட்டி கிடையாது. அன்டில் அன்லெஸ் அது ஒரு வால்யூம் பேஸ்ட் செக்மெண்ட்ல இவங்க
இருந்தால் மட்டும்தான் அது வேலைக்கு ஆகும். பட் இவங்க வால்யூம் பேஸ் செக்மெண்ட்டே கிடையாது. இதெல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ். அண்ட் இவங்க இருக்கிற செக்மெண்ட் எல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது போனா மட்டும்தான் இவங்க ப்ராடக்டே செல் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தவங்க ஏன் இன்னைக்கு இவ்வளோ விழுந்துட்டாங்க அப்படின்னா புவர் சேல்ஸ் டீம் சேனலைசேஷன். அதாவது இன்ஸ்டிடியூஷன் இப்போ எப்படின்னா B2B சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு அபார்ட்மெண்ட் பெரிய குரூப் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா அந்த குரூப் கிட்ட பேசி ஒரு 100 ஆர்டர்ஸ் எடுக்கிறது, 200 ஆர்டர்ஸ் எடுக்கிறது, ஃபிளாசெட் ஆகட்டும், கிச்சன் வேர் ஆகட்டும், வேற அதர் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்றது, அந்த இதை ஃபோக்கஸ் பண்றது வந்து சேல்ஸ் டீம் சேனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ். ஓகே, ரீட்டைலர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இவங்க ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகட்டும், இவங்க சப்போர்ட் ஆகட்டும், மார்ஜின்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே இருக்கு மல்டிபிள் திங்ஸ். அப்புறம் யூட்டிலைசேஷன் ஆஃப் D2C. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்ல ஒரு பிராண்ட் நேம் இருக்கு, QUCA. ஓகே, ஐம் நாட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பரிங் தி எக்ஸாக்ட் நேம், பட் QUCA நினைக்கிறேன் அந்த பிராண்ட் நேம். லெட் மீ செக். செகண்ட் பூரா ஓப்பன் ஆகுது. QUEOA. ஓகே, ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா ப்ரீமியம், ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் பாத்ரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரீமியம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த இது பாத்தீங்கன்னா ஃபிளாசெட் பாத்தீங்கன்னா 26,000 ரூபாய் விலைங்க. ஓகே, அண்ட் வேற ப்ராடக்ட் பார்ப்போம். ஷவர்ஸ் பார்ப்போம். ஷவர் பாருங்க, இது வந்து 65,000 ரூபாய் விலை. அக்வா டூன் ஸ்பீக்கர் ஷவர் வந்து பாருங்க 28,000 ரூபாய். அப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் ரெயின் பேனல் அந்த ஷவர் வர்றது பாருங்க 1,49,000. ஸோ இவ்வளோ ப்ரீமியம் செக்மெண்ட்லயும் ஆப்ரேட் பண்றாங்க. இதுக்கும் பையர்ஸ் இருக்காங்க. ஓகே, டெஃபினட்டா இருப்பாங்க. பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ஓகே, அந்த மாதிரி இடத்துலலாம் இது டெஃபினட்டா இருக்கும். பட் ஸ்டில் த ப்ராப்ளம் இஸ் ஹையர் செக்மெண்ட்லயும் இருக்காங்க, மிட் செக்மெண்ட்லயும் இருக்காங்க, அண்ட் மாஸ் செக்மெண்ட்லயும் இருக்காங்க. ஓகே, பட் என்ன பிரச்சனைனா ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி. இந்த டாப் 3 பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி. அண்ட் 4th பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மார்ஜின்ஸ். ஸோ 100 ரூபா நான் ஒரு பொருள் விற்கிறேன் அப்படின்னா அந்த 100 ரூபா பொருள்ல எனக்கு எவ்வளவுங்க ப்ராஃபிட் மார்ஜின் நிக்கணும்? மினிமம் ஒரு 15% நிக்கணும் எண்ட் ஆஃப் த டே. இவங்க ஒரு 2%, 3% இருந்தா எப்படி வேலைக்கு ஆகுமா? ஸோ தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, 65,000 ரூபாய் ப்ராடக்ட் ஒன்று விற்கிறாங்க அப்படின்னா மார்ஜின்ஸே ஒரு 1000 ரூபாய் தான். இந்த 65,000னா இட்ஸ் நாட் ஈவன் மேக்கிங் சென்ஸ். கரெக்டுங்களா? இது எவ்வளவு நாள் தூங்கிட்டு இருக்கோம் வேர் ஹவுஸ்ல ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து இந்த Q3 நோட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் குவார்டர்ல நாங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியும் அட்ரஸ் பண்றோம். ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா கொண்டு வரும் கம்பெனியை. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2-3 குவார்டர் ஆகும்னு சொன்னாங்க. ஓகே, 2ல இருந்து 3 குவார்டருக்குள்ள நாங்க சரி பண்றோம், ப்ராஃபிட்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் மார்க்கெட் ஷேர். ஸோ இவங்க இருக்கிற செக்மெண்ட்ல மார்க்கெட் ஷேரை வந்து திரும்ப ரீகெயின் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த நோட்ஸ்ல. ஸோ இதுதான் அவங்க பிளான். ஸோ பிளான் இஸ் லைக் ஜீரோ பட்ஜெட்டிங் காஸ்ட். ஓகே, ஜீரோ பட்ஜெட் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரிக் விச் வெரி ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டஸ்ங்க. ஓகே, ஜீரோ பட்ஜெட்டிங் சொல்லுவாங்க. ஆல் எக்ஸ்பென்சஸ் வந்து மைக்ரோ லெவல்ல எக்ஸ்பென்சஸை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியை ஆல்டர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராடக்ட் ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேர் ப்ராடக்டோட மார்ஜின் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சேல்ஸ் டீமை இப்போ ஓரளவுக்கு சேனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சிஇஓ வந்து புதுசா இப்போ 25ல தான் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஜான் மந்த்ல. அவர் வந்து பிலிப்ஸ்ல அண்ட் சூர்யா ரோஷ்னி எலக்ட்ரிக் லைட்டிங்ஸ்ல அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. டிக்சன் டெக்னாலஜிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ப்ரொஃபைல் எல்லாம் லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன்.
பட் ஸ்டில் ஐம் நாட் கான்ஃபிடென்ட் அன்டில் ஓகே அவர் பெரிய ஆளாவே இருக்கலாம், பட் ஸ்டில் ஐம் நாட் கான்ஃபிடென்ட். ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ஆர் நம்பர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஷுட் ஸ்பீக். ஓகே, மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து as a மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர், இப்போ நான் இந்த கம்பெனில மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் கரெக்டுங்களா? பட் எனக்கே நான் கொஞ்சம் உட்காந்து ரிசர்ச் பண்ணதுல எனக்கு தெரியுது அவங்க வெப்சைட்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பீட்ல இருக்கு, வெப்சைட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு, எல்லாமே நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஜஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இமேஜ் லோட் ஆகல. ஓகே, ஸ்மால் திங்ஸை சரி பண்ணலாம், பிகாஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இவங்க சேல்ஸ்ல ஃபோக்கஸே பண்றது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. வர வரையும் வரட்டும் சேல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் புதுசா ப்ராடக்ட்ஸை வந்து போர்ட்ஃபோலியோ லான்ச்சஸ் பண்ண போறாங்க கைஸ், அந்த ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இப்போதைக்கு என்னன்னா 700 கோடி ரூபா கிட்ட கடன் இருக்குங்க. ஓகே, இந்த 700 கோடியை எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இவங்க ஒரு 2000 கோடி கம்பெனிங்க. ஓகே, மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1600, 700 கோடி இதுலயே போயிடுச்சு. ஓகே, இந்த 1600ல 700 கோடி கடனே இருக்கு. ஓகே, இங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வேற ப்ராப்ளம். ஓகே, ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ ஐ நோ தட் தே ஹேவ் அ ப்ராப்ளம். ஓகே, இங்கேயே அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் வந்து இப்போ ஜான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது சிஇஓ வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, இவ்வளோ டிலே ஏன் பண்ணாங்கன்றது தெரியல. பிகாஸ் ஆஸ் அ ஸ்டேக் ஹோல்டர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இது தெரியுது பிரச்சனை இருக்கு அப்படின்றத, அவங்க ஏன் சரி பண்ணல அப்படின்றது தெரியல. சிஓ ப்ரொஃபைல போய் செக் பண்ணேன், சிஇஓ ப்ரொஃபைல போய் செக் பண்ணேன். த குவாலிட்டி ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேவ் 30 years பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இமீடியட்டா அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட ப்ராடக்ட் வைஸ் குவாலிட்டி இல்லை அப்படின்னா டெஃபினட்டா இந்த கம்பெனி எப்பயோ இழுத்து மூடி இருப்பாங்க. ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கு, எதோலயோ எங்கேயோ ஒரு ஆப்ரேஷன் மிஸ்டேக் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் மிஸ்டேக்கை புதுசா வந்திருக்க சிஇஓ வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்ல நீங்க படிச்சு பாருங்க, ஒரு 18 பக்கம் தான் இருக்கு. நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்கன்னா டைரக்டா கேட்டாரு, we have lost market leadership, share lost even profitability, our competitors both listed and unlisted are double digit and mid double digit 12 to 13% margin, but நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 margin தான் இருக்கும். we have constantly lost revenueலயும் problem. So can you please tell us, a minority investor, that what concrete steps you are taking and why it has happened? We are trying to reverse it. Okay, from being the number one player in the country. So இந்த ரீசனுக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இதே வேற கம்பெனி வேற ஹவுஸா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சரி பண்ணியிருப்பாங்க. இவங்க ஏன் சரி பண்ணலன்றது எனக்கு புரியல. தேவர் டாப் இந்த செக்மெண்ட்டுங்க. ஓகே, ஒரு பேட் கப்பல் ஆஃப் குவார்டர்ஸ் நடக்கும்போது என்ன ப்ராப்ளத்தை அட்ரஸ் ஏன் பண்ணல? ஓகே, கரெக்டா கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். ஸோ சிஇஓ தான் இவரு ஆன்சர் பண்ணியிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோ டு மார்க்கெட்டா, we have combination of distribution, dealers and branch stores. We also have e-com and we have a institutional sales. இதுதான் 3 செல்லிங் சேனல்ஸுங்க, பிரைமரி சேனல்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டிடியூஷன் சேல்ஸ்க்கு வந்து சேல்ஸ் டீமு, இகாமுக்கு வந்து இகாம் வெப்சைட் டெஃபினட்டா அவங்க பெட்டர் ஆக்கணும். நான் அவங்க எல்லா செக்மெண்ட்ல இருக்க ப்ராடக்ட்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பிஃபோர் திஸ் ரெக்கார்டிங் விச் ஐம் டூயிங். ஓகே, ஸோ R&D அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பிளம்பர் என்கேஜ்மெண்ட், பிளம்பர் ஆப், இதெல்லாம் ஃபைன். பட் இது பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி வந்துட்டாங்கன்னா ரிகவரி ஆகும். இன்கேஸ் இப்போ பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா கடன் தான். 700 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அது எப்படி தலைய வந்து
ஹெட்டேக்கா வரும், தலைவலியா வரும்ன்றதை பார்க்கணும். பிகாஸ் சேல்ஸ் டீமை ஒரு ஹையர் பண்றோம் அப்படின்னா காஸ்ட் கட் பண்ண முடியாது. பிகாஸ் தே நீட் ஃபர்ஸ்ட் 3 வந்து அவங்களால கட் பண்ண முடியாது. தே நீட் அ மினிமம் கேபிட்டல் டு ரன், கீப் ஆன் ரன்னிங் பண்ணிட்டே இருக்கணும். சேல் வருதோ இல்லையோ இந்த 3 பேர் ஃபர்ஸ்ட் டாப் 3 பாயிண்ட்ஸ் ஆப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல காசு கொடுத்தே ஆகணும். ஒரு சேலரி பே பண்ணியே ஆகணும். இல்லை ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பண்றாங்கன்னா அது டெஃபினட்டா அதுக்கு ஒரு கேபிட்டல் எடுத்து வச்சே ஆகணும். பட் ப்ராடக்ட் மார்ஜின்ஸ் வந்து ஏன் இவ்வளவு நாள் இம்ப்ரூவ் பண்ணல? 5 to 6% ப்ராடக்ட் மார்ஜின். தே ஆர் நாட் அ வால்யூம் மேக்கர். டெஃபினட்டா பாத் வேர் ஆகட்டும், கிச்சன் வேர் ஆகட்டும், தே ஆர் நாட் அ வால்யூம் பேஸ்ட் பிஸ்னஸ். வால்யூம் பேஸ்ட் பிஸ்னஸ் இல்லாதப்போ ஏன் வந்து 5 to 6% மார்ஜின்ஸுக்கு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு நாள் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சுங்க நான் படிக்கும்போது. ஓகே, அண்ட் ப்ராஃபிட்ஸ் 2 to 3 குவார்டருக்குள்ள நான் சரி பண்றேன் அப்படின்னு இருக்காரு. ஓகே, I'll just show you. Confidence in recovering path, expecting improvements in top line and bottom line performance over the next 2 to 3 quarters. Anticipates market growth to be single digit but aims to outpace market growth and regain the market share through strategic initiatives. ஓகே, இது சொல்லியிருக்காங்க. திரும்ப புது சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி ஷேர் பார்த்தீங்கன்னா 600 ரூபால இருந்து 195 ரூபா, 70% கிராஷ்ங்க. ஓகே, ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடரா அந்த கம்பெனி அவங்க ஆப்ரேஷன் இன்எஃபிஷியன்சியாலையும் ப்ராப்ளம் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாததாலையும் ஆஸ் அ இன்வெஸ்டருக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தலைவலி பாத்தீங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்றதே லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, பட் மேனேஜ்மெண்ட் வந்து இதை அட்ரஸ் ஏன் பண்ணலன்றது ஒரு பெரிய கொஸ்டின். இது முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஹோப் இந்த வீடியோ எப்படியாச்சும் அவங்களுக்கு போய் சேரும்ட்டு. ஆஸ் அ மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் அவங்க இது புரிஞ்சுக்கணும். பிகாஸ் வி ஆர் இன்வெஸ்டிங் நாட் ஃபார் ஒன்லி மேக்கிங் மணி, வி இன்வெஸ்டிங். நான் ஸ்பெசிஃபிக்கா என்னை பத்தி பேசுறேன். மணி மேக்கிங் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல. ஐ இன்வெஸ்டட் பிகாஸ் தே ஹாவ் அ மார்க்கெட் ஷேர், தே ஆர் தி லீடர்ஸ். ஸோ இன்னோவேஷனா ஒரு ப்ராடக்ட்ஸை கொண்டு வருவாங்க, கண்ட்ரியில ஒரு 2-3 நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸ் இஸ் நாட் ஓன்லி தி கிரைட்டீரியா ஃபார் மீ டு இன்வெஸ்ட். ஓகே, ஒரு பேட் ஃபேஸ் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அந்த பேட் ஃபேஸை ஏன் மேனேஜ்மெண்ட் அட்ரஸ் பண்ணல முன்னாடியே? ஏன் இவ்வளோ டிலே? அதுதான் பெரிய கொஸ்டினுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்குங்க. பிகாஸ் டாப் லீடரா இருந்தவங்க மார்க்கெட் ஷேர்ல எப்படி இவ்வளோ ஸ்மால் திங்ஸால எப்படி கீழே விழுந்தாங்கன்றத பாருங்க. ஓகே, ஸ்டில் தேர் இஸ் அ ரூம் டு கம் பேக். ஓகே, அந்த கம் பேக் வந்து ஒரு 4-5 குவார்டர்ஸ் ஆகும். அது அந்த 1 இயர் டைம் அஸ் எ இன்வெஸ்டர் நான் வெயிட் பண்ணவும் ரெடி. பட் த கம் பேக் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஓகே, மார்க்கெட் ஷேரை திரும்ப ஸ்ட்ராங்கா வந்து கேப்சர் பண்ணணும் அஸ் எ கம்பெனி. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் நாட் ஒன்லி அபவுட் ரேண்டிங் தி கம்பெனி, பட் ஸ்டில் அவங்க பாயிண்ட்ஸை வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்றத அவங்களுக்கு கேட்கணும். ஸோ அதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். ஆஸ் அ இன்வெஸ்டரா இப்போ இருக்க கம்பெனி பிஸ்னஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸ் ஹேஸ் டு மேக் வெரி ஃபாஸ்ட். பிஸ்னஸ் லெவலில் ஆகட்டும் இல்லை ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப்ஸ் ஆகட்டும், வி ஷுட் மேக் வெரி ஃபாஸ்ட். இப்போ இருக்கிற காம்படிஷன் ஃபேஸில் இவங்க டிலேவா எடுத்ததால மற்ற பிராண்ட்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க உங்களோட மார்க்கெட் ஷேர். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு பிக் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இதுதாங்க அவங்க வெப்சைட்டு. ஓகே, ஸோ கப்புள் ஆஃப் வெப்சைட்ஸ் வச்சிருக்காங்க, மல்டிபிள் வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸ் பாருங்க. வாட்டர் ஹீட்டர், வாட்டர் பியூரிஃபையர், ஏர் கூலர், ஃபேன்ஸு, கிச்சன் சிங்ஸ், கிச்சன் அப்ளையன்சஸ், சிம்னி, குக்டாப்ஸ், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இவங்க பண்ணியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லையும் அண்ட் ப்ராப்பரா சேல்ஸ் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல சப்ளை ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்கணும்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பாத்வேர் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் சேல்ஸ் தான் ஜாஸ்தி அதுல. ஸோ இட்ஸ் நாட் அ டைரக்ட் டு கஸ்டமர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டு கஸ்டமர் த்ரூ ரீட்டைல் ஃபேஸ்ல சேனல்ல போவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிங்ஸ்லாம் பண்றாங்க. ஓகே, ஸோ 48,000 45,000 காஸ்ட் ஒவ்வொரு சிங்க்கு. ஓகே, இந்த குவாலிட்டி இவங்களுக்குன்னு ஒரு பெரிய பிராண்ட் நேம் இருந்துச்சு. பட் உங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நல்லா ஜாஸ்தி தாங்க பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பைப் பிஸ்னஸ்லயும் இறங்கியிருக்காங்க. பாத்வேர், பைப்பிங்கு, சிம்னிஸ், எலக்ட்ரானிக்ஸ், சில எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாமே பண்றாங்க. இவ்வளோ ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. பட் ஏன் இவ்வளோ லாஸ் வந்ததுன்னு நீங்க எனக்கு இப்போ வரையும் புரியல. ஓகே, இப்போ இவர் வந்து புதுசா ஜாயின் பண்ணவர், இவர் சேர்மன். ஓகே, இவரு சேர்மன், இவர் தான் சிஇஓ, புதுசா ஜாயின் பண்ணவர். ஓகே, சிஎஃப்ஓ இவரு ஐஏஎம் படிச்சவர். பாத்வேர் பிசினஸ் பாருங்க, பாத்வேர் பிசினஸ், பைப் பிசினஸ், பைப்பும் நல்லா பிக்கப் ஆகுது ஆக்சுவலா. ஓகே, அண்ட் பில்டிங் ப்ராடக்ட்ஸ்ல இவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்ப இன்ஸ்டிடியூஷன் சேல்ஸ் வந்து ஏன் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல? பிளஸ் ஆர்சிபிக்கு வேற அவங்க சப்போர்ட் பிராண்டிங் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி டீம் கூட போன ஐபிஎல்ல. ஸோ மார்க்கி கிளைண்ட்ஸ் பாருங்க, மார்க்கி கிளைண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், பைப்ஸ், கன்சூமர் அப்ளையன்சஸ். சாரி, த குட் வேர்ட் இஸ் கன்சூமர் அப்ளையன்சஸ். ஸோ கன்சூமர் அப்ளையன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் இருக்காங்க. ஓகே, தே ஹேவ் த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்க வேண்டியது வந்து சேல்ஸ் டீமையும் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளையும் D2C செக்மெண்ட்ஸையும் ப்ராடக்ட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ற ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கடனை எப்படி குறைக்க போறாங்க. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட். ரிடக்ஷன் பிளான் என்ன? ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கு இன்னும் ஃபர்தரா. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம பார்த்துட்டோம் என்ன ப்ராப்ளம்ஸ் இந்த கம்பெனி இருக்கு. அண்ட் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த கம்பெனியில. ஆஸ் அ இன்வெஸ்டர் நான் என்ன டிசிஷன் எடுக்க போறேன் அப்படின்னா, I'll வெயிட் ஃபார் another குவார்டர் 4 வெயிட் பண்றேன். இன்கேஸ் குவார்டர் 4ல அவங்க எதுவும் ப்ராப்பரா ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டல அப்படின்னா I'll go அவுட் ஆஃப் திஸ் கம்பெனி. இல்ல அடுத்த 2 குவார்டர்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க அப்படின்னா I'll stick on to this company because they were leaders. Only problem right now they have is ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி பிளஸ் கடனை கம்மி பண்றது. இந்த ரெண்டுத்தையும் ஒரு குட் மேனேஜ்மெண்டா இருந்தா ஒரு 4 குவார்டர்லயே பண்ணிடுவாங்க, கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நம்புறேன் பண்ணுவாங்கன்ட்டு. லெட் சி. அண்ட் இன்கேஸ் 4 குவார்டருக்கு 2-3 குவார்டருக்குள்ளேயே ப்ரைஸ் இவ்வளவு தூரம் இறங்கிடுச்சு அப்படின்னா, ஒரு 175 கீழே இறங்கிருச்சு அப்படின்னா ப்ராபப்ளி ஐ ஆட் இட். ஓகே, ஐ ஸ்டில் ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ் இவங்க ரிகவர் ஆவாங்கன்ட்டு. பட் ஐம் ஜஸ்ட் பேயிங் த ப்ரைஸுங்க. இப்போதைக்கு ஐம் பேயிங் அ ப்ரைஸ் வித் அ லாட் ஆஃப் ரிஸ்க். என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இப்போ நான் எடுக்கிறது. இது என்னோட பர்ஸ்பெக்டிவ்ங்க, என்னோட அனலைசிஸ். ஐம் நாட் ரெக்கமெண்டிங் டு எனிபடி அபவுட் திஸ் கம்பெனி. ஓகே, ஐம் நாட் அன் அட்வைசர் ஆல்சோ. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, கண்ணு முன்னாடி தெரியுது அவங்க ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி போரா இருக்கு. கடன் ஆல்ரெடி 700 கோடி கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்ராக்சிமேட் நம்பருங்க, அகேன் திஸ் அன் அப்ராக்சிமேட் நம்பர், 700 crores. எக்ஸாக்ட் நம்பர் ஐ ஜஸ்ட் செக் அண்ட் டெல் யூ. ஓகே, அண்ட் 699 நினைக்கிறேங்க. 1 second, ஜஸ்ட் கன்ஃபார்ம் இட் ரைட் அவே. Here it is. So our debt is at 700 crore, right? Yes, answer பண்ணிருக்காங்க. Okay, so this is what I just mentioned இந்த இடத்துல. Okay,
ஸோ ப்ராப்ளம் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். கம்பெனியில் என்ன ப்ராப்ளம், ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி ஒரு ப்ராப்ளம், அண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் மார்ஜின்ஸ் 5 to 6% தான் மார்ஜின் வச்சிருக்காங்க. ஒரு 100 ரூபா பொருள் விற்கிறாங்க அப்படின்னா 5 ரூபாலேருந்து 6 ரூபா தான் எங்களோட மார்ஜினு. அதுவும் வந்து 20,000 30,000 ப்ராடக்ட் இது. ஓகே, அண்ட் இதை இவங்க சரி பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் 3-4 குவார்டர்ல சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ வுட் என்ஜாய் தி அப்ரிசியேஷன், ப்ரைஸ் அப்ரிசியேஷன் என்ஜாய் பண்ணுவேன். இல்ல அவங்க பண்ணல 4-5 குவார்டருக்குள்ள பண்ணல அப்படின்னா தென் ஐ ஹவ் டு பே த ப்ரைஸ். அந்த லாஸை நான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஐ ஜஸ்ட் வெயிட். மேனேஜ்மெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணலாம்னா வேண்டாமா அப்படின்றது இருக்கு. பிகாஸ் இவ்வளோ டிலே டிசிஷன் எடுத்திருக்காங்க. பிளஸ் ஜான்ல தான் ஒரு புது சிஇஓ போட்டிருக்காங்க. ஓகே, சிஇஓ வந்து செட்டில் ஆகி அவர் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்றதுக்கு 1 year ஆஃப் டைம் ஆகும். ஸோ திரும்ப ஒரு 2-3 குவார்டர் நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் போஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இந்த கம்பெனி 60 ரேஞ்சுக்கு வந்துடும், புக் வேல்யூ ரேஞ்சுக்கு வந்துருங்க. ஓகே, உங்களோட அசெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 795 கோடி, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸும் கம்மி ஆகுது வேற ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஓகே, இதாங்க இஸ் அப்டேட் ஆன் திஸ் பர்டிகுலர் கம்பெனி. என்னோட பர்ஸ்பெக்டிவும் சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர் டேக் ஆன் என்னன்ற மாதிரி. ஸோ இந்த கம்பெனி ஒரு கேஸ் ஸ்டடியா என் சேனல்ல அப்படியே இருக்கட்டும், பார்ப்போம். இன்கேஸ் இந்த கம்பெனி ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா ப்ரைஸ் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ஸோ ப்ராப்ளம்ஸை நான் ஸ்டேட் அவுட் பண்ணிட்டேன். இதை சொல்யூஷன்ஸை அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராஃபிட்டபுளா வராங்கன்ற பார்ப்போம். இந்த ஸ்டோரி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்கன்னா அதையும் நான் சேனல்ல போடுறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, ஆஸ் எ இன்வெஸ்டர் என்னோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் த ட்ரஸ்ட் விச் ஐ ஹேவ் ஆன் த மேனேஜ்மெண்ட் சைடு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ் வீடியோ. ஸோ மற்றவங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுது அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு அட்ரஸ் பண்ணுங்க. அண்ட் தென் அவங்க ஃபியூச்சர்ல எக்ஸ்பான்ஷன்ஸோ இல்லை சொல்யூஷன்ஸோ என்ன மேனேஜ்மெண்ட் சொல்றாங்கன்றத பாருங்க. ஓகே, அது வந்து லாஜிக்காவும் ரிசல்ட் ஓரியன்டாவும் இருந்துச்சு அடுத்தடுத்த குவார்டர்ல அப்படின்னா டெஃபினட்டா ப்ரைஸ் வந்து ரிகவர் ஆயிருக்கும். நான் அந்த மாதிரி 2-3 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பயோகான் அந்த மாதிரி தான் ஆச்சு எனக்கு. ஓகே, ஐ இன்வெஸ்டட் அரௌண்ட் 200 rupeesங்க, சோல்டு டு அரௌண்ட் 350 போல சோல்ட் பண்ண நான். ஓகே, ஐ நோ ஹவ் அ மேனேஜ்மெண்ட் வில் ரிவைவ். ஓகே, ஆனா இந்த கம்பெனி வாஸ் அ டாப் லீடர். அதுதான் எனக்கு மனசே ஆறல. டாப் லீடரா இருந்து ஏன்டா கீழே விழுந்தீங்க? ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி எங்க போச்சு? அது ஏன் இமீடியட்டா அட்ரஸ் பண்ணல? உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐஏஎம்ஸ், யூ ஹேவ் அ குட் டீம். ஸோ அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓகே, பட் திஸ் இஸ் நாட் அ ரேண்ட், ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட். ஓகே, இவ்வளோ ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு, அதுக்கு என்ன ரீசன்ன்றதை நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரிசல்ட் ஓரியன்டா டர்ன் அரவுண்ட் ஆகுதான்றதை பார்ப்போம் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கைஸ். நீங்களும் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் மேலே போனாலும் கீழே போனாலும் ஐடென்டிஃபை வாட் இஸ் த ரீசன். ஓகே, மேலே போறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், கீழே வரத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அது மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் பாருங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க கைஸ். ஓகே.